சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். கதிர் டிவி கொடுத்த அதே வரவேற்பை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் ஆனது மலமலன்னு திமிங்கலம் மாதிரி வளர்ந்துருக்குது. நாம் இன்னும் சிறு அளவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தோழர்களுக்கே பல இடத்துல சுணக்கம் ஏற்பட்டிருக்கலாம். பலரும் புலம்பியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், என்ன இப்படி எதிரி வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆர்எஸ்எஸை விட பல விஷயங்கள் திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்து வெற்றியும் கண்டிருக்கு. ஆர்எஸ்எஸுக்கு ஒரு பெரிய சோதனை கூடமாகவே திராவிட இயக்கங்கள் தான் இன்று வரை இருக்குது. பெரிய சிம்ம சொப்பனமாகவும் திராவிட இயக்கங்கள் தான் இருக்குது. ஏன்னா சின்ன ஒரு இந்திய அளவில் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப சின்ன மாநிலம். இந்திய அளவில் பிறப்பில் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன அமைப்பு, ஒரு இயக்கம், மாநிலத்தில் இருக்க சின்ன இயக்கம்னு சொல்ல முடியாது, மாநிலத்தையே முன்னெடுத்து சொல்கிறது தான் திராவிட இயக்கம். அதாவது இந்தியாவில் இருக்க 27 மாநிலத்தை விட்டுட்டு மீதி இருக்க ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு இயக்கத்தை பார்த்து ஒரு பெரிய சங் பரிவார கூட்டங்களே 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்க கூட்டமே பயந்துக்குது அப்படின்னா திராவிட இயக்கங்கள்கிட்ட உண்மையாகவே ஒரு வலுவான திட்டம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் ஆனது அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்போ தொடங்கணுமோ அதே சமயத்தில் தான் அவங்களும் தொடங்கினாங்க. அவங்க டெல்லியில் ஆட்சியில் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கோம். ஆனால் என்ன ஒரு வேறுபாடு, ஆர்எஸ்எஸ் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது முழுசாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸுக்கானதெல்லாம் ஒரு சின்ன செயல் திட்டம் தான். நம்மளுக்கானது ப்ராசஸிங். அது எளிய நேரத்தில் நம்ம வெற்றி அடைய முடியாது, அதுக்கு நாட்கள் எடுக்கும். இருந்தாலும் நம்ம ஆர்எஸ்எஸை விடவே அதிக அளவு வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு தான் இந்த காணொலியில் சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு உண்டான ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, ராமர் கோயில் கட்டுறது, ரெண்டாவது 370 காஷ்மீரில் நீக்கிறது, மூணாவது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதெல்லாமே அவங்க கைக்கு அதிகாரம் வந்துட்டால் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்களால சாதிச்சுக்க முடியும். ஆனால் நாம் பண்ணுவது என்னென்னா, அதிகாரத்தில் வச்சு உடனே ஒரே நாளில் பெண் விடுதலை, ஆண் பெண் சமம், ஒரே நாள் சாதிய விடுதலை, சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதிய தீண்டாமைகள் இருக்கக்கூடாது, இப்படிங்கிறதெல்லாம் ஒரே நாளில் நம்ம ஒரே சட்டம் போட்டு அதை அடுத்த நாளே நம்ம செஞ்சிட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தேவை. அந்த ப்ராசஸை தான் நம்ம நீண்ட நாட்களாக 100 வருடங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது மக்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு விலங்கு. அந்த விலங்கை அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது. இந்திய அளவுலையும் சாதிய தாக்குதல்கள், கோர தாண்டவங்கள், தீண்டாமைகள் நடக்குது. அதுலேருந்து தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்குது. அதுபோக இங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கு உண்டான ஆக்ஷனும் நடக்குது, தண்டனைகளும் கொடுக்கப்படுது. ஆனால் வட இந்தியாவில் எத்தனையோ சாதிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதற்கு அந்த மக்கள்னால திருப்பி ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க முடியல. அதாவது தோழர் சத்யபிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு, இங்கேயாவது தலித் மக்கள் பேசலாம், அதாவது எங்களை சாதியை சொல்லி திட்டுறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு அவங்க கிளர்ந்து எழுந்து பேசி அவங்க நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை உண்டாக்கலாம். ஆனால் அங்கே பேசவே முடியாது. ஏன்டா பேசுனேன்னு கேட்டாலும் பேசுனாலும் அடிப்பான் அப்படிம்பாருங்க. அந்த மாதிரி தான் வட இந்தியாக்கள் இருக்கிறது. ஸோ அதுக்காக தமிழ்நாட்டில் நான் எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல வரல, இருக்குது. இருந்தாலும் வட இந்தியாவை கம்பேர் பண்ணையில் தமிழ்நாடு அளவு எவ்வளவோ ஃபார் மோர் பெட்டராகவே இருக்குது. அதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கங்கள் போற்ற இதை தான். ஏன்னா நீங்கள் அந்த நீதி கட்சி காலத்துலேருந்து பார்த்துருப்போம், படிக்கிறதுக்கு உண்டான பல விஷயங்களை நீதி கட்சி செஞ்சுது. அதன் அடிப்படையில் தான் கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னாடி இருக்குது, பெண் கல்வியிலையும் முன்னாடி இருக்குது. கிராமப்புற மாணவர்களும் பலரும் படித்து நகரத்துக்கு ஐடி கம்பெனி உட்பட பல முன்னணி நிறுவனத்துக்கு வராங்க. கிராமத்தில் இருக்க பெண்களே வராங்க. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க பெண்களெல்லாம் சென்னை மாதிரி ஒரு ஐடி இடத்துல ஐடி கம்பெனிலையோ ஹைதராபாத்லையோ இல்லை வெளியில், அதாவது இங்கே ஆன்சைட் போவாங்களா, அந்த மாதிரி வெளியில் போகிறதெல்லாம் இங்கே மதுரைக்கு அந்த பக்கம் உசிலம்பட்டியிலேருந்தோ தேனியிலேருந்தோ வர பெண்கள் போகிறாங்க, ஜெர்மன், யூஎஸ். ஆனால் நார்த் இந்தியாவில் எல்லாம், யூபியிலலாம், ராஜஸ்தான்லாம் நீங்கள் அந்த மாதிரி கிராமத்துலேருந்து வர ஒரு பெண்ணால் அப்படி போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வட இந்திய நிலப்பரப்பில் அவங்களோட அரசியல், சங் பரிவாரத்தோட அரசியல் அப்படி இருக்குது. திராவிட இயக்கம் சங் பரிவாரத்துக்கு கண்ணில் விழுந்த மிளகாய் தூள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த திராவிட இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எப்பவுமே இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ஆர்எஸ்எஸை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. டெல்லி பேரினவாதத்தை கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பல உதாரணங்கள் இருக்குது. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பந்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர், அது அவர் பெயர் ராம அரங்கனல். அப்போது ஒரு வாதியார் இருந்தார், ப்ரொஃபஸர், அவர் பேர் ரத்தினசாமி. அவர் ஒரு சங் பரிவார் ஐடியாலஜி கொண்டவர். ராம அரங்கனல் திராவிட இயக்க அரசியல் நிலைப்பாடு கொண்டவர். அவரோட அரசியல் நிலைப்பாடுக்காக அவரை யூனிவர்சிட்டியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு, ரத்னசாமி அவர்கள்ட்ட போய் என்னை எடுத்துக்கோங்க. நான் ரத்னசாமி அவர்கள் ஒரு முடிவை பரிசீலனையே பண்ணலை, நீங்கள் நீக்கினது தான், நத்திங் டூயிங் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குறைந்தது ஒரு 20 வருஷம் கழிச்சு
அதே ரத்னசாமி அவர்கள் ராம அரங்கநல் அவர்களோட வாசலில் வந்து நிற்கிறாரு. நிற்க வச்சது திராவிட இயக்கம். என்னன்னு கேட்குறீங்களா? அப்போ அவர் திமுகவோட எம்எல்ஏ, அதாவது எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் திமுகவோட 50 எம்எல்ஏக்கள் 1957 ஜெயிச்ச 50 எம்எல்ஏக்கள் அவர் ஒரு செயலாளர், அவங்களெல்லாம் செயல் திட்டம் வகுத்து கொடுக்குற ஒருத்தர் முக்கிய பதவியில் இருக்கார். அவருடைய வாசலில் வந்து ஏன் இவர் நிற்கிறாருன்னா, ரத்னசாமி அவர்கள் நிற்கிறாருன்னா, அதாவது அவர் சுதந்திரா கட்சியில் இருக்கார். அவர் மேல் சபை போகிறதுக்காக ஒரு கையெழுத்து வாங்கணும், எம்எல்ஏ ஆதரவு கையெழுத்து. அதற்காக இங்கே வந்தார். கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு ராம அரங்கநல் என்ன கேட்டார்னா, ஐயா நான் இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், அன்னைக்கு நான் வந்து கேட்டப்போ நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அவர் உடனே தாடியை தடவிட்டு இட்ஸ் அ லைஃப் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ இதுக்கெல்லாம் நிறையா வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துக்குமே நீதி கட்சி காலத்துலேருந்து திராவிட இயக்கங்கள் போட்டு கொடுத்த விதைதான்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் உமன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான எம்என்சி நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற உமன்கள் வந்து இந்தியாவில் 142 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நம்பர்னு பாருங்கள். 142, அதாவது பாதிக்கு மேலே தமிழ்நாடே இருக்குதுன்னா மீதி இருக்க 27 மாநிலங்களில் தான் இருந்து பெண்கள் வராங்க. அதுவும் எந்தெந்த தட்டிலேருந்து வராங்க, எந்தெந்த தரத்துலேருந்து வராங்க, எந்த இதுலேருந்து வராங்கங்கிறது பார்க்கணும். ஏன்னா அவங்களாம் கிராமத்துலேருந்து எளிய பின்புலம் கொண்டு வராங்களா, இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்தும் வராங்களா, இல்லை உயர்தட்டு பார்ப்பனர் பனியா கும்பல்லேருந்து மட்டும்தான் வராங்களா அப்படிங்கிறதையும் பகுத்து பார்த்தோம்னா அதுலேயும் நம்மளுக்கு அங்கே ஒரு வேறுபாடு தெரியும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் உள்ளே போகிறாங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் வடநாடு. ஸோ வடநாட்டுக்கு இது ஒரு பெரிய உறுத்தல், தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு பெரிய உறுத்தல்ங்கிறது இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிருந்து லேடி டாக்டர், லேடி பிஸ்னஸ்மேன் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக போகிறாங்க. இடபிள்யூஎஸுக்கு எதிராக முதல் பயங்கரமாக குரல் கொடுத்ததும் தமிழ்நாடு தான். மொழி உரிமை பற்றி பேசுனதும் தமிழ்நாடு தான். அதாவது மொழி ஒரு விஷயத்தை பற்றி மற்ற மாநிலங்களில் வேறு சட்டம் இருக்குது. ஆனால் 1977 அந்த அலுவல் மொழி விதிகள் படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது வந்து விலக்கு கொடுத்துருக்கப்பட்டது. காரணமே அண்ணாதுரை அவர்கள் திராவிட இயக்கம் தான். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகவே இருக்குது. அதுபோக ஐசிஎஸ் போஸ்ட், இது வந்து எப்படின்னா வெள்ளைக்காரர் காலத்தில் ஐசிஎஸ் போஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஐசிஎஸ் போஸ்ட் வந்து இந்தியமயமாக்கல் படணும் அப்படின்னு ஒரு போராட்டம் எழுது. அப்புறம் இந்தியமயமாக்கல்னா எப்படின்னா ஒரு 100 போஸ்ட்டுக்குன்னா 50 போஸ்ட் இந்த தடவை இந்தியர்கள் கொடுங்க, அடுத்த வருஷம் 60 பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 70 பண்ணுங்க, அப்புறம் மொத்தமாக இந்தியர்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்குச்சு. தமிழ்நாட்டுக்கு நீதி கட்சிகள் மட்டும்தான் அதில் ஒரு முரணை வச்சாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாம் ஓகே ஐசிஎஸ் போஸ்ட் கொடுக்குறீங்க, அதில் எத்தனை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர்கள் கொடுப்பீங்க, அதுக்குண்டான லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி முதல் நீதி கட்சி தான் கேள்வி எழுப்புச்சு. அப்போவே வயிற்றில் புளியை கரைச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு. ஸோ இது 2வது சம்பவம். 3வது பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் வந்து 1585 எம்எல்ஏ இருக்காங்க, 292 உறுப்பினர் இருக்காங்க. இவங்க மட்டும் அனைத்து மக்களுக்கான உறுப்பினர் கிடையாது, இவங்க ஒரு சாரார் தான் இருக்காங்க. ஸோ அனைத்து மக்களுக்கான உறுப்பினர் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டங்களை தான் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு முத்தையா அவர்கள் திராவிடஸ்தான் ஒரு கூட்டத்தில் முழங்கினார். ஸோ இது அவங்களுக்கு 3வது உறுத்தல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பின் காலத்தை இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது இது ஒரு 5000 வருடம் பழமையானது அப்படின்னு இருக்காரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழனுக்கு இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இதையே எல்லாத்துக்கும் ட்விட் போடுற மோடி அவர்கள் இதுக்கு ட்விட் போடலை. ஏன்னா இந்த இரும்பு காலத்தை ஏற்றுக்கிட்டோம்னா ஆரிய காலத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது, சமஸ்கிருத காலத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்எஸ்எஸ் பாசிச கும்பலிருந்து வந்த மோடி அவர்கள் ட்விட் போடாமல் தவிர்த்திருக்கிறார். ஸோ ஆர்எஸ்எஸ் ஆனது எப்படின்னா நதியின் போக்கில் ஓடுது. திராவிட இயக்கம் அப்படி இல்லை. காற்றாட்டு வெள்ளத்துலேயும் எதிர்நீச்சல் போட்டு வரும்போது எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஸோ உழைக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக தேவைப்படும். அதனால் நாம் போகக்கூடிய தூரங்கள் இன்னும் அதிகம்தான். இருந்தாலும் அந்த காற்றாற்று வெள்ளத்துலையும் நீந்தி வந்து இவ்வளோ தூரம் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டை உத்துப்பாக்க வச்சுருக்குது. தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்களும் மற்ற மாநில சங் பரிவார கூட்டங்களும் பயப்பட வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன் மோடி அவர்கள் இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கணும்னு அமித்ஷாவும் மோடியும் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்து எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் திமுகவானது நம்மளுக்கு தேசிய அளவில் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் திமுகவை தோற்கடித்தே ஆகணும். நம்ம கொண்டு வர எல்லா சட்டத்தையும் இவங்க எதிர்க்கிறாங்க, அதில் கேள்வியும் கேட்குறாங்க. இவங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் அதில் சட்ட திருத்தம் வாங்கிட்டு வராங்க. இவங்க போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க மற்ற மாநிலங்களும் இதே மாதிரி தூண்டி விடுறாங்க. இது நம்மளுக்கு பெரிய ஆபத்து, நம்ம அரசியலுக்கே ஆபத்து, ஏக இந்தியா தத்துவத்துக்கே நம்மளுக்கு ஆபத்து, ஆர்எஸ்எஸ்ஸின் தத்துவத்துக்கே ஆபத்து. அப்படி தான் பாஜகவானது நினைக்கிறாங்க. இந்திய மக்கள் நல்லா இருக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் என்னைக்கும் நினைத்ததில்லை.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது இங்கே வந்து இரும்பின் காலத்தை முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறமே பாஜகவிற்கு அது ஒரு பெரிய வயிற்றெரிச்சல் தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அதாவது இதை மறைக்கிறதுக்குண்டான வேலையை, இதுக்கப்புறம் வேறு பிரச்சனையை தூண்டி விடுறதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாஜகவானது இந்த மாதிரி செய்ய தான் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ திராவிட இயக்கம் வந்து எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் போட்டு வருது, ஆர்எஸ்எஸ் ஆனது அப்படியே போகுது அப்படிங்கிறது அந்த காணொலியில் பார்த்துருப்போம். ஸோ ஆர்எஸ்எஸ் ஆனது என்றைக்குமே அதாவது அந்த நதியின் போக்கில் போகிறனால தான் அது ஈஸியாக இருக்குது, நம்ம எதிர்நீச்சல் போகிறனால தான் கஷ்டப்படுறோம். அதையே நம்ம தோழர்கள் புரிஞ்சுக்கணும், புரிந்துக்கிட்டு இன்னும் வேகமாக வேலை செய்யணும். அப்போ தான் ஆர்எஸ்எஸ் போன்ற நச்சு கும்பல்களை இந்த மண்ணிலேருந்து விரட்ட முடியும். அவங்களுக்கு ஏக லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடை நம்ம வென்று எடுத்துட்டோம்னா நம்ம ஏக இந்தியாவையும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. ஏன்னா அவங்களுக்கு தொண்டையில் மாட்டின முள்ளு மாதிரி தமிழ்நாடு தான் என்றைக்குமே இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம தான் கேட்குறதில்ல. ஏன்னா அவங்க கொண்டு வர்றது நல்ல விஷயமா இருந்தால் கேட்கலாம். எல்லாமே ஒரு நாசகார திட்டம் ஒளிஞ்சிருக்கும். எல்லாமே சுகர் கோட்டட் பாய்சன் தான். அதை ஒரு விஷத்தில் தேன் கடவி கொடுக்குற வேலையை தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்துக்கு திராவிட இயக்கம் கண்ணில் விழுந்த மிளகாய் தூள் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக சொல்லிக்கணும். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம மிளகாய் தூள். மற்றவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு ஊற்றக்கூடிய கண் மருந்து தான் திராவிட இயக்கம். கண் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுக்கு ஊற்றப்படுகிற மருந்து தான் திராவிட இயக்கம். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டத்துக்கு மட்டும்தான் திராவிட இயக்கம் ஒரு மிளகாய் தூள் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.